தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். படிவத்தில் கேட்கப்பட்டுள்ளவற்றை நிரப்ப தெரியவில்லை என்றும் பழைய நடைமுறையே கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஃபார்ம் வாங்கி 10 நாள் ஆச்சு. ஃபுல்லப் பண்ணி கொடுக்கோம்னா என்னுடைய தாய் தப்பன் பேரை கேட்குறாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை. அவங்களாம் இறந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எனக்கு ஓட்டு உரிமை வேணும், என் பிள்ளைகளுக்கு ஓட்டு உரிமை வேணும். நீங்கள் முந்தி நாங்கள் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, நாங்கள் விஷயத்தில் ரேகை வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு ரேகை ஓட்டு போட்டுட்டு வந்துடுவோம். அந்த உரிமையை விட்டு கொடுக்காம இப்போ எங்களுக்கு ஓட்டு ஐடி வேணும். 2002 எங்கள் அம்மா அப்பா ஓட்டு போட்ட லிஸ்ட்டு தந்தாதான் இப்போ எனக்கு ஓட்டு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நான் போய் தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல எனக்கு. அதனால ஓட்டு கேன்சல் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேடி பார்த்தேன் நானும், எனக்கு எங்கே கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 2002 ஓட்டு போட்டதை இப்போ போய் கேட்டால் எப்படி சார் கிடைக்கும்? எங்கள் அம்மா அப்பாக்கே தெரில எங்கே ஓட்டு போட்டோங்கிறதே. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன தெரியுது இதெல்லாம் பற்றி? ஏற்கனவே 2002 பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அதுக்கு கால அவகாசம் எடுத்து அதற்குண்டான அலுவலர்களை நியமித்து இது நடத்தப்பட்டது. இப்போ அந்த ஒரு வருடம் செஞ்ச 2002லயே ஒரு வருடம் செஞ்சதை இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, செஞ்சு முடிக்கணுங்கிறதுல எவ்வளோ குளறுபடிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் அதில் பிரச்சனைகள் ஆகுது. அதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டிருந்தேன்னா நான் அதை சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஓட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருந்ததுன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா இப்போ இறந்துட்டாங்கனாலோ அல்லது நாங்கள் வேறு அட்ரஸுக்கு மாறி வாடகை வீட்டிலேருந்து வேறு அட்ரஸுக்கு மாறி வந்துட்டாலோ நான் அதை போய் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்போ எனக்கு ஓட்டே கிடையாது. என்னோட வாக்காளர் அடையாள அட்டை தென்காசி அட்ரஸில் இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆனது சிவகாசி. என்னோட அட்ரஸை இன்னும் சேஞ்ச் பண்ணலை. இடையில ஒரு எலெக்ஷனில் கூட நான் தென்காசியில் போய் தான் ஓட் போட்டு வந்த மாதிரி இருந்தது. வாக்காளர் திருத்தம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் ஃபார்ம் கொடுக்கல. ஃபார்ம் அதனால என்னோட வாக்காளர் உரிமை பறிபோகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டேன். இப்போ வீடு மாறி 3 வருஷமாக சுப்பிரமணிய காலனியில் இருக்கேன். இப்போது ஓட்டு அங்கே தேடி கொண்டு வந்து சீட்டு கொடுப்பாங்க, நாங்கள் போய் ஓட்டு போட்டுக்கிட்டோம். இப்போ புது வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு சொல்லி இதை ஒன்றும் செய்ய முடியாது எங்களால். பாரமே என்ன ஒன்றும் கொடுக்கல. கொடுத்து எப்போ நான் ஃபில்அப் பண்ணி எப்போ நான் கொடுத்து எப்படி அப்டேட் ஆகும் ஓட்டு போட முடியுமா? என்னால் அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.